வாழ்க நலமுடன். வணக்கம். இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம். அதாவது 30/6/2000 வந்து பிறந்திருக்காங்க. திண்டுக்கல்ல பிறந்திருக்காங்க. 12:05 AM அப்படின்னா 29/30 அப்படிங்கிற டேட்டை நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய ஒரு பலன்களை நம்ம சொல்லுவோம். இந்த ஜாதகருக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து ராகு திசை நடக்குது. ராகு வந்து 1/10 சாரம் பெற்று அவர் 3ஆம் இடத்துல போய் நிற்கிறாரு. அந்த 3ஆம் இடத்துல போய் நிற்கிறாரு. லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா சனி சாரம் 12 சாரம் வாங்கியிருக்குது. அதே மாதிரி 11 அவர் தான், 5 10 லக்கணாதிபதி எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும், இந்த ராகு குரு சாரம் வாங்கும்போது குருவோட சேர்ந்த கிரகங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணும். குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்வது எப்படி என்றால், ராகு நின்ற நட்சத்திராதிபதி 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றதனால் அவங்க வந்து இப்போ நல்ல வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். கேட்டேன், அருமையாக சம்பாதிக்கிறாங்க, நல்லா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து அந்த 10க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியனுடைய பவரில் போய் நிற்கிறாங்க. அப்போ சூரியன் எங்கே நிற்கிறாரு? 4ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ உபயத்தில் இருந்தால் வேறு மாவட்டம் வேறு மாநிலத்தில் வேலை பார்க்கணும்னு கணக்கு. இப்போ வந்து அவங்க சென்னையில் வேலை பார்க்குறாங்க. பிறந்த ஊர் வந்து திண்டுக்கல். அதுவும் சரி. ரெண்டாவது, லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவரும் சனி தான். அவரும் 11க்குரியவர். அப்போ 12ஆம் இடம்னாவே அவர் கொஞ்சம் தூர தேசத்தில் போய் இருக்கணுங்கிறது இப்படியும் நம்ம எடுத்து பலன்களை சொல்லணும். அப்புறம் எதுவுமே சொல்லாத தான் எப்படி ஒருத்தர்கிட்ட காசை வாங்குறது? இப்போ நான் வந்து பிறந்த மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டம் வேறு மாநிலம் அது மாதிரி போய் வேலை பார்க்கணுன்னு சொன்னேன். ஆமாங்க, திண்டுக்கல் விட்டு சென்னையில் போய் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சொன்னது சரிங்கும் போது அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. ரெண்டாவது, இப்போ நான் வேலை வந்து ராகு திசை 1/10 உன்னுடைய இது பண்ணும்போது அந்த 10ஆம் இடமும் 1ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகுது. 3ஆம் இடத்துல நிற்கிறாங்க. அவங்களுடைய முயற்சியில் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள்னு சொன்னேன். அதுவும் அவங்க ஆமாங்க, நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. அப்புறம் புத்திங்க, சுக்கர புத்திங்க, அது 8க்கு அதிபதினு சொல்லக்கூடியவருங்க. அவர் 3க்கு அதிபதி. அவர் தான் 3 8க்குரியவன் வந்து சாரம் கொடுத்தவர் 5ஆம் இடத்துல நிற்கிறனால இந்த பொண்ணுக்கு இப்போ வந்து வயிற்றில் ஏதாவது மருந்து இருக்குதுன்னு போய் எடுக்க போனீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க, போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி இதில் வருமானு சொன்னாங்க. அதாவது 8ஆம் இடங்கிறது வந்து 3ம் 8ம் சேரும்போது அந்த ஒரு கெடு பலன்களை 5ஆம் இடத்துல தான் வெளிப்படுது. அது வந்து ராகுனா மருந்து மாயம் அப்படிங்கிற கணக்கு. மருந்து வைக்கிறது எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அது அப்படி ஒரு இது வந்து எடுத்துக்கிட்டும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். போனீங்களான்னு கேட்டோம். போனேன், எடுத்தாச்சு அப்படிங்கிறது சொல்லியாச்சு. நீங்கள் மருந்து எடுத்தாலும் சரி, எடுக்கவில்லைன்னாலும் சரி, இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு வந்து ஒழுக்கஸ்தானத்தில் 8ஆம் பாவகதிபதி நின்று சாரம் கொடுத்த ஒரு 5ஆம் இடத்துல இருக்குன்னா புத்தி பேதலிச்சு போச்சு. அப்போ 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதனும் வந்து அங்கேயே நிற்கிறாரு. அதே மாதிரி 6ஆம் அதிபதி சூரியன் நிற்கிறார். 2ஆம் அதிபதி செவ்வாயும் நிற்கிறார். இப்போ இவ்வளோ கிரகம் நிற்கும் போது இப்போ 7 8 கூட வந்து சூரியன் 6 7 8 3 கூட்டு. இப்போ சுக்கிரனுடைய புத்தியில் சுக்கிரனை 8 தொட்டோம்னா 6 வேலை பார்க்கும், 7 வேலை பார்க்கும். அது வந்து சாரம் கொடுத்தல் 5ல் இருக்கிறதுனால அப்போ வந்து வேறு ஜாதி பையனை வந்து விரும்பி அதன் மூலிமா ஒரு ஒழுக்கம் கிடக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இருக்குது. அதனால் வந்து காதல் சமாச்சாரம் விஷயத்தில் இந்த பொண்ணு வந்து நிறுத்திட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் வராது. அல்லது இவருக்கு திருமணங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா இப்போ பண்ணாமல் இருந்தாலும் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திருமண ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணிங்கன்னா அவன் காதலன்கிட்ட சொல்லி சீக்கிரமாக தனக்கு வந்து ஒரு இது மாதிரி வீட்டில் ஏற்பாடு பண்ணுறாங்க, நீங்கள் சீக்கிரமாக என்னை பார்த்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பேக்ரவுண்டில் அந்த பக்கம் ஒரு ப்ராசஸிங் நடக்கும், இந்த பக்கம் கல்யாணம் உண்டான ப்ராசஸிங் நடக்கும். அப்போ ஒரு வாரம் இருக்கும்போது 3 நாள் இருக்கும்போது இந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி போயிடுச்சுன்னா குடும்பத்துக்கு அவமானங்கள் ஏற்பட்டு நீங்கள் வந்து ஒரு திறமையானவர்களாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி எங்களுடைய பொண்ணை வந்து இது மாதிரி ஒருத்தர் விரும்பி கல்யாண பத்திரிக்கைலாம் அடித்த பின்னாடி குடும்பத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஒரு கேஸ் புக் பண்ணி நம்ம பிள்ளையை வந்து கூட்டிக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் திறமையற்றவர்களாக இருந்தீங்கன்னா
நீங்கள் மருந்து மாயம் குடிச்சிட்டு ஒரு சூசைட் பாயிண்ட்டுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாங்க, ஒரு காதல் வந்து அவங்களுக்கு உள்ளார இருக்கு. அந்த பையன் என்னன்னு சொல்லி கேட்டவுடனே அவங்க கம்யூனிட்டி வந்து சொல்லிச்சு. சொன்ன உடனே அவனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். நான் அவனை தான் பண்ணுவேன்னு சொல்லி இந்த சொல்லிச்சு. அப்படி பண்ணுறதா இருந்தால் நாங்கள் 2 பேரும் இறந்துருவோம். அதுக்கு பின்னாடி நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் சொல்லி அந்த பிள்ளைகிட்ட நாங்கள் சத்தியம் வாங்கியாச்சு. ஆகையினால அதை இனிமேல் அது மாதிரி பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லுதுன்னு. அப்படி அப்போ வந்து இந்த காதலினுடைய வலிமையை பற்றி அவங்களுக்கு தெரியல, யாருக்குமே பெரும்பாலும் தெரியாது காதலினுடைய வலிமையை பற்றி. அதாவது சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு ஒரு படம், அது வந்து இந்தியில் வந்து சசி கபூரும் ஜீனத்தம்மனும் நடித்த படம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதலினுடைய வலிமை எவ்வளோன்னு தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க. எந்த சத்தியமும் பக்கத்தில் நிற்காது. காதல் வந்து அவ்வளோ வலிமையானது. அதனால் வந்து இந்த பொண்ணுக்கு திருமணங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா அதன் மூலியமாக குடும்பத்துக்கு 4ஆம் இடம் வீடு, 2ஆம் இடம் குடும்பாதிபதி செவ்வாய் அங்கே தான் நிற்கிறார். அப்போ குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர்கள் அவமானங்கள் ஏற்பட்டு அதை சகிக்க முடியாத தாய் தந்தையர்கள் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக அது வருது. இவங்களுடைய கிரகம் 8க்கு அதிபதி 4ல் நிற்கும்போது இவங்க பண்ணுற தப்பு அப்பாவனுடைய ஆயில போக்குற மாதிரி கிரகங்கள் இருக்குது. அதனால் இந்த 2027 10வது மாதம் 5ஆம் தேதி வரலும் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை நிறுத்தி வைக்கிறதும், காதல் சமாச்சாரம் காதலனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதும், இது 2ம் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து சூப்பரான அமைப்புகள் உண்டுன்னு நானும் சொல்லுவேன், பிற ஜோசியர்னு சொல்லுவாங்க. எந்த ஜோசியர் சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, விதி வந்து விதிக்கப்பட்டது, அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால் பெற்ற பிள்ளைங்கனால நீங்கள் ஒன்று சட்ட சிக்கல் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷனை நாடணும், அல்லது ஒரு சூசைட் பாயிண்ட்டுக்கு அட்டன் பண்ணி அதனால் குடும்பத்துக்கு அவமானங்கள் ஒரு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஆகினால நீங்கள் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட வகையிலும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டாம். அதனுடைய காதல் சமாச்சாரத்துக்கும் நீங்கள் வந்து உபயோகி போக வேண்டாம். மீறி நீங்கள் போனீங்கன்னா அது விஷயமாக ஒரு அவமானங்களும் இடர்பாடுகளும் சந்திக்கணும். இது விஷயமாக நம்ம புலிப்பாணி சித்தர் ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு. அதாவது பாரப்பா பால்மதியும் பரமகுருவும் சேர பார்க்க செந்திருமாள் தேவி விலகி நிற்பாள் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். வேட்டல் இல்லை அப்படிங்கிறார். அப்போ வந்து இந்த ஜாதகருக்கு குருவும் சந்திரனும் சனியும் வந்து சேர்ந்துருக்குது. அப்போ வந்து சனி வந்து யாரை குருவை வந்து நேசம் பண்ணுவார். குருவனுடைய சனியினுடைய வீட்டில் குரு நேசமாகிறார். அப்போ வந்து இந்த புனர்ப தோஷம்னு நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. அப்போ நானும் தான் சொல்லுவேன், சில இடத்துல சொல்லித்தான் ஆகணும். அப்புறம் என்ன பண்ணுறது? அது மாதிரி அமைப்புகள் இப்போ இருக்குது. ஆக இந்த பொண்ணுக்கு இப்போ வந்து 8ஆம் அதிபதி 4ல் போய் நின்று சாரம் கொடுத்தவர் 5ஆம் இடத்துல நிற்கிறதுனால அவர் வந்து குருசாரம் வாங்கினதுனால ஒரு கருசிதைவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கிறது. வயதில் மருந்து இருந்து எடுத்தது ஒன்று நடந்திருக்குது. இந்த கருசிதைவு ஏற்படுங்கிறத நம்ம தாய் தந்தையர்கிட்ட சொல்லலை, உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். 8ன்னா வந்து கசகசா, ராகு சாரம்னா ராகு வந்து கால்கள் இல்லாத ஒரு பிரியாணி. அப்போ வந்து ஒரு கரு உருவாகி அது வளர்ச்சி இன்மையினால் அதை அழிக்கணும், நல்ல முறையாக கல்யாணம் பண்ணி உருவாகியிருந்தா. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஆகியிருந்தா வம்பு அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அரைக்குறையாக கலைக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது. அப்போ அதனுடைய கர்ப்பம் பையங்கிறது வந்து 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் வந்து சுயசாரமே வாங்கி 3ஆம் இடத்துல போய் நிற்கிறாருங்க. இப்போ வந்து 5ஆம் இடத்துல நம்ம ராகு இருக்கிறாரு. ராகு தான் அந்த 5ஆம் பாவத்தை வாடகைக்கு எடுத்துட்டு இருக்கார். அவர் அந்த லக்கணத்துக்கு குருசாரம் வாங்கி லக்கண சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகருக்கு காதல் பண்ணுவதற்கு அனுமதிக்காம காதலை விட்டுட்டுச்சுன்னா 5வது 6வது அறிவை பயன்படுத்தி காதலை விட்டுட்டாலும் தாய் தந்தையர்களுக்கும் சேஃபு, இந்த பொண்ணுக்கும் சேஃபு. தாய் தந்தையர்கள் இந்த பொண்ணு இப்படி குறும்பு பண்ணதை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அடங்கிடும்னு சொல்லிட்டு
இவங்க ஏதாவது முயற்சி பண்ணி திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அது நடக்காது, கட்டாயமாக அது நின்று போயிடும். அதன் மூலியமாகவும் தாய் தந்தையர்களுக்கும் பிரச்சனைகள், ஜாதகருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத அவங்களுக்கு தெள்ள தெளிவாக விளக்கமாக சொல்லியாச்சு. சரிங்க அப்படின்ட்டு அவங்க இன்னும் ஒரு நபர்கிட்ட பார்த்துட்டு தான் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் ஓரளவு சரியாக இருக்குது, இருந்தாலும் நாங்கள் இன்னும் ஒருத்தர்கிட்ட பார்க்கணும்னு சொன்னாங்க. தாராளமாக பாருங்கள், எத்தனுக்கு எத்தனை வையகத்தில் உண்டு, நான் ஒருவன் மட்டுமா? தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஜோதிடர்கள் இருக்காங்க. யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய ஃபோன் நம்பர் வரும், அதில் பார்த்துட்டு நீங்கள் தெளிவு வந்துருங்க. என்னுடைய கணக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன்னு சொல்லி ஓகே சொல்லியாச்சு. நடக்கிறது எல்லாம் இறைவனுடைய கையில். வாழ்த்துக்கள்.